வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பாரதி விபு கிருஷ்ணா சேனல். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஏலாதி சூர்ணத்தோட பெனிஃபிட்ஸை பத்தி சொல்ல போறேன். ஏற்கனவே ஏலாதி ஆயிலை பத்தி என்னோட சேனல்ல இருக்கு, வேணும்னா அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏலாதி சூர்ணத்தோட பெனிஃபிட்ஸை பத்தி சொல்ல போறேன். இதுல ஏகப்பட்ட மூலிகைகளால செஞ்ச பொடி தான் ஒரு பொடி. நான் சீதாராமோட ஏலாதி சூர்ணம் வாங்கியிருக்கேன். இது 50 கிராம், இது 50 கிராம். மொத்தம் ஈச் 100 rupees, மொத்தம் 200 rupees. இதே இது கோட்டக்கல்ல சின்ன ஷேஷையா இருக்கு, 10 grams 25 rupees. அதையும் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்குறவங்க சின்ன ஷேஷையில வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. இது ஃபுல்லா நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ்னால ஆனது. இது என்ன பண்ணும்னா நம்மள ஃபேஸ்ல உள்ள டார்க்னஸ், டார்க் பேச்சஸ், பிளமிஷஸ், பிம்பிள்ஸ், இன்னும் ரொம்ப டார்க்னஸ் எல்லாத்தையும், டேன், சன்னுனால உண்டான டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னும் ஒரு கலர்ல இருக்கும். அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் டோன்ல இருப்போம். இப்போ நம்மளோட ஸ்கின்னோட ஒரிஜினல் கலர் எப்படி கண்டுபிடிக்கலன்னா, ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறது தான் நம்மளோட ஒரிஜினல் கலர். இது சன்னுனால டேன் ஆயிடுக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேனை மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிடும். நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இதை டெய்லி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு பாடி மசாஜ் பவுடராகவும் யூஸ் பண்ணுறாங்க ஆயுர்வேதால. ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்கெல்லாம் இதை பாடியில் தேய்ச்சி குளிக்கலாம். இதை ஒரு குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் ஆனால் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. நான் ஃபேஸ் பேக் மட்டும் போட்டேன். எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஏலாதி சூர்ணம்ல 27 ஹெர்ப்ஸ் இருக்கு, 27 ஹெர்ப்ஸ் இருக்கு. ஏலக்காய், ஜாதிக்காய், பெப்பர், அப்புறம் பட்டை எல்லாமே இருக்கு இதுல. இதை யூஸ் பண்றதுனால நமக்கு ரொம்ப நல்ல ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட ஸ்கின் டே பை டே அதோட டேனை ரிமூவ் பண்ணிடும். இன்னொன்று என்னன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் போட்ட உடனேயே ஒரு மேஜிக் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மேஜிக் நடக்காது. நம்மளோட சன் டேன் பல வருஷமா ஆனது. ஒரு லேயரா தான் அந்த டேனை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ப்ளீச் பண்ணாதான் அப்படி போகும். ப்ளீச் பண்ணா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஆனா இதை யூஸ் பண்றதுனால என்ன பண்ணுனா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேன் ரிமூவ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஏலாதி சூர்ணத்தை யூஸ் பண்றதுனால பிம்பிள்ஸ், பிம்பிள் மார்க்ஸ், பிளமிஷஸ், டார்க்னஸ், டார்க் பேச்சஸ் எல்லாம் போயிடும். இந்த ஏலாதி சூர்ணத்தை ஆல் ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கின் டைப்பும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கும், ஒரு சிலருக்கு காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின். இங்கே மட்டும் ஆயிலியா இருக்கும், சிலருக்கு இங்கே மட்டும் ஆயிலியா தான் காம்பினேஷன் ஸ்கின். சில இடத்துல ட்ரைனஸ் இருக்கும். அது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது லைட்டாக பேட்ச் டெஸ்ட் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இதை எப்படி பேட்ச் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம்னா, இது கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லை கையில் கொஞ்சோண்டு போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஆனால் நம்ம யூஸ் பண்ண வேணாம். இல்லை எதுவுமே ஆகலை, ரொம்ப நல்லா இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு காட்டுறேன். ஏலாதி சூர்ணம் எடுத்துக்கோங்க. ஏலாதி சூர்ணம் எடுத்துக்கிறோம். தேன் எடுத்துக்கிறோம். அப்புறம் மில்க், பச்சை பால், காய்ச்சாத பால். இது ஒரு கிளென்சிங் மில்க். இதை ரொம்ப கெமிக்கல்ஸ் கிளென்சர்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க மில்க்கையே காய்ச்சாத பால் எடுத்து நம்ம கிளென்சராக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா, நம்மளோட அழுக்கெல்லாம் வெளியில் எடுத்துரும். நம்ம ஃபேஸை கிளியராக வச்சுக்கிடும். பச்சை பால். ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு காட்டன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. இதை எடுத்து இப்படி டிப் பண்ணி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணோன்னா நமக்குள்ள அழுக்கலாம் இந்த பால் எடுத்துரும். இது கண்ணை சுற்றி கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி க்ளீன் பண்ணிட்டு இப்படி ரொம்ப நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக நம்ம ஸ்கின்னை போட்டு இழுக்கக்கூடாது. இழுத்தோன்னா சேக் ஆகிடும். சேக்னா தொங்கிடும் ஸ்கின்னு. இப்போது இதை எடுத்து இப்படி தொடச்சிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக துடைக்கணும். தொடச்சோன்னா
அதில் வந்து அழுக்கு வர்றது தெரியும் நமக்கு. நம்மளோட மேக்கப் எல்லாமே வந்துடும். இது வந்து நல்ல மேக்கப் ரிமூவர்னு சொல்லலாம். நம்ம வந்து கெமிக்கல் ரிமூவர் வாங்க நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து ஒரு மேக்கப் ரிமூவரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் எடுத்து இப்படி கழுத்தெல்லாம் நம்ம தொடச்சிக்கலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர். பாருங்கள், ரொம்ப ஜென்டிலாக ஒரு 2 minutes நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸை. லிப்ஸ்லலாம் போடலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர்னால நல்லா எல்லா இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த மில்க் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ எந்த கொஞ்சம் மில்க் எடுத்தேன் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்படி உட்காந்து ஜென்டிலாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம். நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் எப்பயுமே. இப்போ நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிற இந்த மாதிரி கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கண்ணுக்கிட்ட இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கும். ரொம்ப 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 மெல்லிசான ஸ்கின்னாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா தொடச்சிக்கோங்க. அப்படி மெதுவாக தான் துடைக்கணும். இப்படி சர்க்குலர் மோஷன். எப்பயுமே ஸ்கின்னை வந்து இப்படி இழுக்கக்கூடாது. இழுத்தோன்னா கீழே சேக் ஆகிடும். அதனால் நம்ம எப்பயுமே இப்படி சீக்ஸில் வந்து இந்த மூமெண்ட் கொடுக்கணும். லிப்ஸில் வந்து சர்க்குலர் மூமெண்ட் கொடுக்கணும். ஐஸை சுற்றி இப்படி சர்க்குலராக இப்படி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு இப்படி சர்க்குலராக இப்படி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த காட்டனில் வந்து அது அழுக்கலாம் வந்து வெளியில் வரும். அதை வந்து வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம பேக் போட வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு டிஃபர் ஆகும். ஒருத்தருக்கு சின்ன ஃபேஸாக இருக்கும், ஒருத்தருக்கு பெரிய ஃபேஸாக இருக்கும். நெக்லெல்லாம் போடணுன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஏலாதி சூர்ணத்தை ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். நல்ல வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது கொஞ்சம் பச்சை பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டரி ஆகிடக்கூடாது, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. பச்சை பால் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ண போகிறோம், தேன் மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பாருங்கள், தேன், ஒரு ஸ்பூன் தேன். இல்லை நிறைய வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. தேன் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் மாட்டிக்கோங்க. ஹனிக்கு வந்து ஒரு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்மளோட டேனை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி ஹனிக்கும் இருக்குது. ஹனி வந்து தலையில் பட்டா, முடியில் பட்டா முடி வந்து வெள்ளையாயிரும்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மை கிடையாது, வெள்ளையாகாது. இருந்தாலும் நம்மளோட முடியில் படாமல் நம்ம இந்த பேக்கை போட்டுக்கலாம். வாங்க இப்போ இந்த பேக்கை எப்படி போடலான்னு காட்டுறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நம்ம ஸ்கின்லையும் அப்சர்வ் ஆகணும். அதனால் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நம்ம வந்து பேஸ்ட்டை கலக்கி வச்சுக்குவோம். கலக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப இது வந்து சாஃப்டான ஒரு பவுடராக தான் இருக்குது. அதனால் பயப்பட வேணாம். எப்பயுமே நம்ம அவுட் வேர்ட்ஸாக தான் அப்ளை பண்ணணும். இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஐப்ரோஸ்லாம் படுறதுனால வெள்ளையாயிரும்லாம் கவலைப்பட வேணாம். ஹனி இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம நேச்சுரலாக ப்ளீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்லர்லாம் போக வேணாம். கொஞ்சம் லெமனையும் ஹனியையும் போட்டு நம்ம இந்த மாதிரி பேக் போட்டோம்னா இப்போ ப்ளீச் பண்ணோம். ஆனால் லெமன் வந்து என்ன பண்ணோம்னா அசிடிக் நேச்சர். நம்ம குடிக்கும்போது என்ன ஆகும்னா லெமன் ஆல்கலைனாக மாறிடும். அதோட அசிடிக் நேச்சர் மாறிடும். அதனால் ஒன்றும் பண்ணாது. அதே இது நம்ம ஸ்கின்ல அப்படியே போடும்போது அதோட நேச்சர் வந்து லெமனோட நேச்சர் வந்து அசிடிக் நேச்சர். அதனால நம்ம லெமனை வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை எனக்கு இரிட்டேட்டட் ஸ்கின் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா லெமனையும் ஹனியும் சேர்த்து கூட போடலாம். ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணோன்னா இந்த சூர்ணம் என்ன பண்ணோன்னா நம்மளோட டார்க்னஸ், டார்க் பேட்சஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். நம்மளோட ஸ்கின் டிஸ்கலரேஷன் எல்லாம் போயிடும். நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் ஹெல்தி ஸ்கின் வரும். கலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக க்ளோயாக இருந்தாலே போதும். இது போடுறதுனால நல்லா க்ளோயிங் ஸ்கின் நமக்கு கிடைக்கும். நான் இது வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. இது வந்து இப்படி போடுங்க, அவுட்வேர்ட்ஸாக நோஸில் வந்து இப்படி போடுங்க.
ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் போடுறதுனால உங்கள்கிட்ட பேசிகிட்டே போடுறேன். ஆக்சுவலாக பேக் போடும்போது பேசவே கூடாது. நம்ம பேசினோன்னா நம்ம ஸ்கின் வந்து சேக் ஆகிடும், இதாகிடும். இப்போது நம்ம இந்த பேக்கை போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நான் நல்லா திக்கான பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். திக்காகவும் போட்டுக்கலாம், தின்னாகவும் போட்டுக்கலாம். இது வந்து ட்ரை ஆகும், அப்படி காயும். காஞ்ச பின்னாடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை வந்து வைப் இட் ஆஃப் நம்ம வந்து எடுத்துட போகிறோம். நம்ம கழுவிடலாம், இல்லைன்னா தொடச்சி எடுக்கலாம். தொடச்சி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்சிருக்கு. நான் ரொம்ப திக்காக அப்ளை பண்ணதுனால லைட்டாக கொஞ்சம் காயலை. நல்லா காயிற வரைக்கும் விட்டுறலாம். ஆக்சுவலாக ஃபேஸ் பேக் போடும்போது பேசக்கூடாது. நான் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுனால பேசுகிறேன். இதை வந்து நல்லா வைப் ஆஃப் பண்ணணும். நல்ல வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். வெது வெதுப்பான தண்ணீரில் எடுத்தோன்னா, ரொம்ப சுடு தண்ணி வைக்கக்கூடாது. வெது வெதுப்பான தண்ணியில் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா போய் வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் கூட பண்ணிக்கலாம். நான் அவங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி வைப் ஆஃப் பண்ணுறேன். இப்போ எப்பயுமே ஸ்கின்னை வந்து ரொம்ப இப்படி இழுக்கக்கூடாது, இப்படி துடைக்கணும். இப்போ நான் ஸ்கின்னை வந்து நல்லா வார்ம் வாட்டரை வச்சு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா ரெஃப்ரெஷ்ட் ஃபீலிங் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணுது. ஸ்கின்னை வந்து நல்லா ஈரப்பதமாக இருக்குது. கெமிக்கல் பேக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ் ஆக்கும். அதனால ஆனால் இது வந்து ஒரு ட்ரைனஸும் ஆக்காமல் நல்லா ஹைட்ரேஷனாக இருக்குது. ஸ்கின் வந்து ரொம்ப ரேடியண்ட்டாக இருக்குது. சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்குது. தொடவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதனால ஆன்டி ஏஜிங் நமக்கு கம்மியாகும். அப்புறம் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. நல்ல முகத்தில் வந்து நல்லா பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ண வைக்கும். இது வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது. எக்ஸ்ஃபோலியேஷன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து மேலே இருக்கிற லேயரை வந்து அப்படியே எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதை போடுறதுனால நமக்கு ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். நம்ம ஸ்கின் வந்து போர்ஸ்னால் ஆனது. அது வந்து நம்மளோட நோஸ் வழியாக தான் ப்ரீத் பண்ணுறோன்னு கிடையாது. நம்மளோட ஸ்கின்னும் வந்து நல்லா ப்ரீத் பண்ணும். இதுக்கும் ப்ரீதிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் இதோட இப்போ வெளியில் பொல்யூஷனில் போகிறதுனால அழுக்கெல்லாம் போய் டம்ப் ஆகிக்கிறோம். அப்போ இந்த பேக்கை வந்து நம்ம தினமும் போடுறதுனால நம்ம வந்து ரொம்ப யங்காகவும் நல்லா இருப்போம். நம்ம யங்காகவும் நம்ம ரேடியண்ட்டான ஸ்கின்னும் இருந்தால் நமக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம கான்ஃபிடென்ஸ் வந்தோன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். அதனால இந்த பேக்கை எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.